ஆரோக்கியமான செய்தியின் நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். எவ்வளவோ நான் பொறுமையாய் இருந்து விட்டேன், கர்த்தர் என்னை கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களோடு கர்த்தர் இன்றைக்கு இடைபடுகிற வார்த்தை யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, பயிரிடுகிற ஒரு விவசாயி பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். வசனம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் நாம் என்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா காரியத்திலுமே நீடிய பொறுமையோடு இருந்து நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் எல்லா காரியத்திலுமே கூடிய மட்டும் என்ன செய்கிறோம்? தேவ துணையோடு பொறுமையாகத்தான் இருக்கிறோம். அது போதாது, நீடிய பொறுமையோடு இருந்தால் பாக்கியவான்களாய் கண்டிப்பாய் காணப்படுவோம். வேதத்திலே சொல்லப்பட்ட யோபுவை பார்த்தீங்கன்னா, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன். தேவனே சொல்லுகிறார், என் தாசன் ஆகிய யோபு என்று சொல்லி. அப்படிப்பட்டவர் ஒரே நாளிலே தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே இழந்தார். நீடிய பொறுமையோடு இருந்து தேவனுடைய கரத்தில் இருந்து இழந்த எல்லாவற்றையுமே இரண்டத்தனையாய் பெற்று கொண்டார். ஹல்லேலூயா. யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போதும் கூட உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளுமே வித்தியாசமாக வெறுமையாக இருக்கலாம். ஆனால் நீடிய பொறுமையோடு நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். God bless you. ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. நீடிய பொறுமையோடு இருந்து எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி எல்லா நன்மைகளையும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும். உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.